எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு சண்டே இன்னைக்கு. அதாவது ஒரு பொது சேவை செய்யும் போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படிங்கறதா உண்மை இல்லையா? அந்த பொது சேவை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்துவதற்காகவே உங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பீக் நகர், லயன் கிளப் அது மாதிரி இருக்கிற அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் மூலமாக இங்க வரவழைச்சு செய்ய வைக்கிறாங்க. நீங்க இதை பயன்படுத்திக்கணும். நாளைக்கு இதை சமூகத்திற்கு பயன்பாடு உள்ளவர்களாக இதே மாதிரி பொது சேவைகளை செய்யக்கூடிய மாணவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இருப்பீங்களா? இருப்பீங்களா? இருப்போம் சொல்லுங்க. இருப்போம். லவுடர். சத்தமா? இன்னும் சத்தமா? சத்தம் பத்தல. அதுக்குதான் பொங்கல் போட்டிருக்கு. என்னுடைய பெயர் ராஜபிரபா. நான் மதுரையிலிருந்து வந்திருக்கேன். நேற்று ஒரு நிகழ்விற்காக நாங்கள் வரும்போது இன்னைக்கு சகோதரி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். இன்னைக்கு சும்மா பீச்சை பார்க்கலாங்கிறதுக்காண்டி தான் ஒரு பர்பஸ் தான் வந்தோம். ஆனால் மெரினா போன்ற கடைகள் இந்த தூய்மைப்படுத்துறதை பார்த்துருக்கேன் சென்னையில் பணியாற்றும் போது. ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த நிகழ்வில் பங்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் ஒரு எழுத்தாளரும் கூட. அதில் மனித வேர்கள் 4 படைப்புகளை வெளியிட்டிருக்கிறேன். அதில் மனித வேர்களை தேடி என்கின்ற ஒரு படைப்பு. அதில் நாம் உயிர் வாழ்வதற்கு, நாம் இன்னைக்கு நலமாக இருப்பதற்கு யாரெல்லாம் வேர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு 24 தலைப்பு எழுதியிருக்கேன். அதுல ஒரு முக்கியமான தலைப்பு தான் துப்புரவு பணியாளர்கள். உண்மையிலே அந்த துப்புரவு பணியாளர்களை பார்க்கும்போது என் கண்களில் நீர் வழிந்தது. என்னுடைய உணர்வுகளை கூட நான் அவங்களோட பகிர்ந்து கொண்டேன். நம்ம எவ்வளவு வேலைகள் என்ன வேலையும் செஞ்சிருவோம். ஆனால் துப்புரவு பணியை செய்யறதுக்கு முதல்ல நமக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். ஏன் குப்பையை போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே குப்பையை நம்மளும் அதே இடத்துல போட்டுட்டே இருப்போம். அதான உண்மை. பஸ்ல போகும்போது குப்பையை போடக்கூடாதுன்னா பஸ்ல போடுவோம். கடற்கரையில் எதுவும் செய்யக்கூடாதுன்னா நம்ம அந்த குப்பையெல்லாம் போடுவோம். ஆனால் அந்த குப்பைகளை எல்லாம் எடுக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை போன்ற ஒருவர்கள் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் நாம் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டோம். இன்னைக்கு இளைய தலைமுறைகள் தான் நிறைய வந்திருக்கீங்க. இதை உங்கள் உள்ளத்தில் பதித்துக் கொண்டால் உங்கள் உள்ளமும் தூய்மையாகும், உங்களை சார்ந்திருக்கிற சுற்றுப்புறங்களும் தூய்மையாகும். அது நீங்கள் துப்புரவு பணியாளருக்கு தரக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது ஒரு இயற்கைக்கு தரக்கூடிய மரியாதை. அதனால எப்பவுமே அந்த துப்புரவு பணியாளர்களை நினைச்சு தயவு செஞ்சு இது போன்ற தவறுகளை செய்யாமல் இது போன்ற விழிப்புணர்வு கூட்டங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் மனித வேர்களை தேடுகிற தலைப்பில் மீன்பிடி தொழிலாளர்களை பற்றியும் ஒரு தலைப்பு எழுதியிருந்தேன். மீன்பிடி தொழிலாளர்கள் கடல்ல போயிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு எழுதியிருந்தேன். ஆனால் இன்று அவருடைய பயணம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு டிராக்டரை வச்சுதான் உள்ள இழுத்துட்டு போனாங்க. உண்மையிலே அதை பார்க்கும் போது என் கண்களில் கண்ணீர் விளைந்தது. உண்மையிலேயே சிரமமான ஒரு சூழல் அவங்க பணி செய்யறாங்க. நாம் அவர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே ஸ்பீக் நகர் இந்த மாதிரி போன்ற லயன்ஸ் கிளப் போன்றவங்க எல்லாம் நமக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த நிகழ்வில் பங்கு கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒரு விழிப்புணர்வை கூட எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு அதை கொண்டு சென்றது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி. நன்றி 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 நன்றி. சார்